ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிளாஸ் யூடியூப் வீடியோ சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பிரியாணி. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இதுதான். சிக்கனை வந்து நான் கர்டில் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம பிரியாணி பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு இப்போ நம்ம தாளிக்க வேண்டிய பொருள் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே போட்டுக்கலாம். நான் எடுத்திருக்கேன் கிராம்பு, மராத்தி மொக்கு, ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை, நட்சத்திர சோம்பு எல்லாமே எடுத்திருக்கேன். இப்போ அது எல்லாமே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கிராம்புலாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எப்போவுமே பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நீங்கள் எந்த அளவுக்கு பொன்னிறமாக வதக்குறீங்களோ அந்தளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு, நல்லா சுருங்கி வதங்கிடுச்சு. இப்போ வந்து தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த உடனே கொஞ்ச நேரம் வதக்கிட்டு இப்போ புதினா ஆட் பண்ணிக்கலாம். கைவிடாமல் கிளறிக்கோங்க, ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க, அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து தக்காளி வேகிற அளவுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. பார்த்திங்களா, நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடிடலாம், ஏன்னா தக்காளி நல்லா வதங்கி வரும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. பார்த்திங்களா, நல்லா எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்திங்களா. இப்போ வந்து நம்ம அந்த ஊற வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் சிக்கனை வந்து தயிரோட உப்பு போட்டு ஊற வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம இதை முன்னாடியே ஊற வைக்கிறதுனால சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாகிடுங்க. சமைக்கும் போதும் சீக்கிரமாக வெந்துடும், நம்மளுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா வதங்கி வருது பார்த்திங்களா. இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன் மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து காஞ்ச மிளகாத்தூள், மிளகு சீரகத்தூள், கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து வேணும்னா கொஞ்சமாக சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதெல்லாம் கொஞ்சம் சேர்க்குறதுனால சிக்கனுக்கே இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கிடைக்குங்க பிரியாணிக்கு. இப்போ நம்ம உப்பு சரி பார்த்துக்கலாம். உப்பு சரி பார்த்து ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிக்கன் வெந்து நல்ல கிரேவியாக கிடச்சிருச்சு பார்த்திங்களா. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். சிக்கன் வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது, ஒரு முக்காவாக வெந்தால் போதும், ஏன்னா ரொம்ப வேக வைக்கவும் கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அரிசிக்கேற்ற தண்ணி எடுத்துக்கிறேன். நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ நான் அளக்கிற தண்ணியோட ஆளாக்கலம் அதுக்கேற்ற மாதிரி 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அளவில் 6 டம்ளர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது உப்பு சரி பார்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ நல்லா கொதிஞ்சு வந்துருச்சுங்க. ஏன்னா பிரியாணிக்கு நம்ம அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் சேர்க்குறேன். அரிசி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். நல்லா பெரிய அரிசியாக யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ அரிசி ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ வந்து மூடி போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி நல்லா ரெடியாக இருக்குது. தம் பதத்தில் இப்போ வந்து நம்ம இறக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த டைமில் நெய்யை வந்து ஃபைனலாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் மனமும் சுவையும் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் தம் போட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோதாங்க, சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு பாய் வீட்டில் செஞ்சால் எப்படி செய்வாங்களோ அந்தளவுக்கு இருக்குது. இப்போ நான் பசங்களுக்கு வந்து லஞ்ச் ரெடி பண்ணி கொடுக்கணுன்றதுனால நான் இந்த பிரியாணி தான் இன்றைக்கி செஞ்சு கொடுக்குறேன். ஸோ அதனால் தட்டில் போட்டு கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். பாருங்கள் லெக் பீஸ்லாம் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்ட்டு. நான் லஞ்ச் பாக்ஸு ரெடி பண்ணிட்டேன். இப்போ என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ட்ரையல் பார்க்குறேன்னு சொன்னாங்க. அவங்களும் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ்.